வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி உங்களுக்கு 2 விதமான சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து பூண்டு சட்னி, இன்னொன்று வந்து வெங்காயம் தக்காளி வச்சு சட்னி. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூர் போகிறீங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, நமக்கு ஒரு வாரத்துக்கு செஞ்சு வச்சுக்கலாம் இந்த சட்னியை அப்படின்னா கூட நம்ம வந்து கெட்டு போகாமல் இருக்கோம். இது வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சட்னி தான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட 1/4 கிலோ வந்து பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை வந்து இதில் போட்டுக்கலாம். பச்சையோடு தான் இந்த பூண்டு வந்து போட்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புளி வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய கோலி உருண்டை அளவுக்கு நாரெல்லாம் எடுத்துட்டு, நார் அதுக்கப்புறம் அந்த புளியங்கொட்டை இதெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து நான் கையில் போடுறேன். கல் உப்பு நம்ம கையில் போட்டால் தான் ஒரு அளவு வந்து கரெக்டாக தெரியும். அதனால் இது கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் இருக்கும். இந்த உப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 25 காஞ்ச மிளகாய். இது வந்து அரைச்ச உடனே கொஞ்சம் உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு போடும்போது தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இதை மூடி தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பூண்டு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் கொரு கொருன்னு இருக்கணும். பூண்டு கொஞ்சம் நல்லா மசிஞ்சிரும். மிளகாய் வந்து இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கணும். அதாவது ரொம்ப மசிஞ்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. இப்போ இதை அந்த பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த பூண்டு சட்னியை தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா நம்ம கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த சட்னியில் வந்து பூண்டு சட்னியில் கருவேப்பிலை இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லாவே கருவேப்பிலை போடுங்க, அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மேலே இந்த எண்ணெயை நம்ம இந்த சுட சுட நம்ம எண்ணெய் ஊற்றின உடனே இந்த பூண்டு வந்து இந்த சூட்லேயே நமக்கு வந்து வெந்துடும். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம 10லேருந்து 15 நாள் வெளியவே வச்சு கூட இதை சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம். அப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சட்னியை வந்து தொட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி சட்னிக்கு ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடவே ஒரே ஒரு கோலி உருண்டை அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைக்காமல் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ ஒரு 4 தக்காளி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து 3 வெங்காயம். இந்த அரைச்ச தக்காளியும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பூண்டு சட்னி தாளித்தேன். அந்த கடாயிலேயே நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இந்த ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயமும் புளியும் சேர்த்து இதில் கொட்டிக்கலாம். இந்த சட்னியுமே உங்களுக்கு ஒரு வாரம் கிட்ட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ உப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட நான் வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துடலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து நல்லா தண்ணியே இதில் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி எடுக்கணும். நீங்கள் எங்கேயாவது டூர் போகிறீங்க அப்படின்னா இந்த 2 சட்னியுமே செஞ்சு கொண்டு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு நமக்கு வரும். இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இதை கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மூடி வச்சு இதை வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிகிற அளவுக்கு இப்படி திக்காக செஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு வரணும். இந்த பக்குவத்தில் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டாவது, வெளியில் எங்கேயாவது டூர் போகும்போது இதை வந்து சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்லாம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம்.
சூப்பரான 2 விதமான சட்னி செஞ்சு காமிச்சேன். உங்களுக்கு இந்த சட்னி வகைகள் பிடிச்சிருந்தா அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன சட்னி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த சட்னி எல்லாமே நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.